Hey guys, welcome back to my channel. OnePlus ஓட 9 series. So அதுக்கான leaks வந்து already இப்போ வந்து reveal ஆயிட்டு இருக்கு. So இப்போ இன்னைக்கு வீடியோல OnePlus 9 series ஓட specs features பத்தி பார்க்க போறோம். So OnePlus 9 seriesல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 9 Pro, so main variant, and then OnePlus 9 normal, and then OnePlus 9 Lite. Might be வந்து இது வந்து already வந்து பாத்தீங்கன்னா 9 Lite தான் வந்து பாத்தீங்கன்னா 8 Liteலயே வந்து Nord ன்னு வந்து launch பண்ணிருந்தாங்க. So இப்போ வந்து OnePlus 9 Lite வந்து might be OnePlus Nord ஓட next version வந்து இருக்கலாம். ஸோ வெல் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து OnePlus 9 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது இல்லை 6.7 inches QHD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து 120 Hz ஆஃப் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வரும். பட் ஆஸ் யூஷுவல் இந்த டிஸ்பிளேவும் வந்து இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளே தான். பட் நானும் வந்து எப்போ தான் வந்து OnePlus சைடில் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. அண்ட் இன்கேஸ் நீங்களும் அதே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி என்னடா ஒரு ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்சங்கில் கொண்டு வர மாதிரி அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ பவர் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்குற அந்த கண்டென்ட், ஸோ டிஸ்பிளேல வர கண்டென்ட்டை வச்சு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அடாப்டிவாக வந்து அது வந்து ஆக்சுவலாக 10 Hzலேருந்து 120 Hz இல்லை 90 Hz to 120 Hz ஸ்விட்ச் ஆகுமா தெரியல. பட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பவர் கன்சம்ஷன் அண்ட் நீங்கள் பார்க்குற கண்டென்ட் பொறுத்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். தென் ஆஃப்டர் தட் ஒன்ப்ளஸ் 9 ப்ரோனாவே ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான். ஸோ இந்த வாட்டி குவால்காமோட நியூ லான்ச்சான குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 ஆக்டோகோர் ப்ராசரோட வருது. அண்ட் இது வந்து ஒரு 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 660 ஜிபியோட வந்து இது பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 120GB 8GB 250GB வரும். மைட் பி 12GB வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. தென் இதோட கேமரான்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் அதுக்கு அடிஷனாக வந்து 64 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 3.3x ஆப்டிக்கல் ஜூமில் வர மாதிரி ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து வரும். பட் அதோட ரெசல்யூஷன் எவ்வளோன்னு தெரியல. பட் 3.3x வந்து இதோட ஆப்டிக்கல் ஜூம் வந்து அதோட ஃபீச்சராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சல் ஆஃப் செல்ஃபி கேமரா வந்து பஞ்சோலில் வந்து இன்சைடில் வந்து ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து கேமரா கான்ஃபிகரேஷன் வந்து இதுதான். ஃபைனலாக பேட்டரி கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது இதில் 4500 mAh ஆஃப் பேட்டரி வித் 65 watts ஆஃப் ராப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து வரும். ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் OnePlus 9 Pro ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இது வந்து Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் Oxygen OS 11ல வந்து ரன் ஆகும். Android 12 வெர்ஷன் வருமானது நியர்பை லான்ச் அப்போ தான் தெரியும். மேபி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கூகுளோட Pixel 5a வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து Android 12 OSல தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கூகுள் Pixel 5aக்கு அப்புறமா OnePlus 9 சீரிஸ் லான்ச் ஆச்சுன்னா Android 12 வரதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் OnePlus 9 Lite. ஸோ இது வந்து மைட் பி OnePlus Nordோட அடுத்த வெர்ஷனாக இருக்கலாம், Nord 2 இருக்கலாம், இல்லைனா நார்மலாக OnePlus 9 Lite இல்லைனா OnePlus 9e இந்த மாதிரி எந்த மாடல் நேமில் வந்து லான்ச் பண்ணலாம். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 690G 5G பேஸ்டு ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB + 120GB ஸ்டோரேஜ் மாடலில் வரும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே எடுத்தீங்கன்னா இதில் 6.5 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து வரப்போகுது. கேமரா வைஸ் பார்க்கும்போது இதில் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் கேமரா வந்து என்னன்னு தெரியல. டோட்டலாக வந்து 3 கேமரா சென்சார் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் சேம் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன், ஸோ பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் தென் பேட்டரி வைஸ் வந்து பார்க்கும்போது 5000 mAh ஆஃப் பேட்டரி வித் 30 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Oxygen OS 11 பேஸ்ட் ஆன் Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ரன் ஆகும். ஓவராலாக இதில் தான் OnePlus 9e ஓட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது மைட் பி OnePlus Nordஆகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் OnePlus 9ஆகவும் இருக்கலாம். பட் நார்மல் OnePlus 9ஓட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னு தெரியல. இது ரெண்டுத்துக்கான கலவையாக தான் வந்து அது இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் OnePlus 9 சீரிஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இதில் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. மைட் பி இன்னும் வந்து இதோட நிறைய இருக்குது டேஸ் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ லான்ச் வந்து சூன் வந்து நியர்பை வரும்போது வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்துன்னா அது தனியாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிராண்ட் மாதிரி ஸோ OnePlus சைட்லேருந்து ஒரு 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது. ஸோ ஆல்ரெடி ஜியோ சைடில் ஜூலையில் வந்து 5G லான்ச் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ பை
பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஸோ 4G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத விட ஸோ 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து ஒரேடியாக வாங்கிடுங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் 5G சிம் போடுறதுக்கும் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் லாங் டேர்ம் யூசேஜுக்கும் வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.